நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் எப்படி சுத்திரியா செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மக்ரூனி மாதிரி, ஆனால் மக்ரூனி இல்லை. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் சண்டை போட்டு எடுத்து வச்சு லஞ்சுக்கும் சாப்பிட்டேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சுத்ரியா செய்ய தேவையான பொருள் பார்த்துக்கலாம். சுத்ரியா 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. 3 வெங்காயம் எடுத்துக்கலாம், 3 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய், பட்டை. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம், புதினா, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். இப்போ சுத்திரியாவை ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கழுவி வச்சுருக்க சுத்திரியாலாம் அப்படியே போட்டுக்கலாம். 10 நிமிஷம் வேகட்டும். சுத்திரியா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். சுத்திரியாவை இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு இது ஆறட்டும். பாத்திரத்தில் இப்போ நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி, பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன், நீங்களும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். வதக்கிக்கோங்க. இப்போ புதினாவும் கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை வதக்கினதுலேயே 3/4 பதம் வெந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதுவே காரம் அதிகமாக தான் இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாவெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி வச்சு ஆயிலில் மேலே வந்து பாருங்கள். நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உப்பு சேர்த்த பிறகு திருப்பி வதக்கிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வேக வச்சுருக்க சுத்திரியாவை இப்போ சேர்த்துக்கலாம். சுத்திரியாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா போட்டிருக்க மசாலா, சுத்திரியா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா இந்த மாதிரி மசாலா சேர்கிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க மசாலாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளுடைய சுத்திரியா ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்றதுக்கு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுகேப். பாய்.